ஹார்ட் ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சியோகிராம்ன்றது ஒரு டெஸ்ட்டு தான். ஹார்ட்லி 10 to 15 மினிட்ஸ் ஆகக்கூடிய ஒரு சின்ன டெஸ்ட்டு. உங்கள் ஹார்ட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ், அதாவது ஒரு நார்மலாக எல்லாருக்குமே 3 பிளட் வெசல் இருக்கும். ஸோ அந்த பிளட் வெசலில் எதுவும் பிளாக் இருக்கா இல்லையான்னு பார்க்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு பேர் தான் ஆஞ்சியோகிராம். ஸோ அந்த ஆஞ்சியோகிராம் எப்போ தேவைப்படுது அப்படின்னா, மாரடைப்பு யார் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஆஞ்சியோகிராம் பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி எஃபர்ட் ஆஞ்சியோன்னு சொல்லுவோம். அதாவது சில பேருக்கு நடக்கும்போது நெஞ்சு வலி, நெஞ்சு எரிச்சல், தொண்டை வலி, தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸுக்கு பேர் தான் எஃபர்ட் ஆஞ்சியோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாரடைப்புலேயுமே 3 டைப் உண்டு. ஸ்டெமி, என்ஸ்டெமி, அன்ஸ்டேபிள் ஆஞ்சியோன்னு சொல்லுவோம். இந்த 3 டைப்பில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸாக இருக்கணும். இல்லாட்டினா இந்த எஃபர்ட் ஆஞ்சியோனா இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்னா கண்டிப்பாக ஆஞ்சியோகிராம் பண்ணி தான் ஆகணும். ட்ரெட்மில் பாசிட்டிவ் சில பேர் ரொட்டீன் ஹார்ட் செக்அப் பண்ணுவாங்க. ரொட்டீன் ஹார்ட் செக்அப் பண்ணும்போது ட்ரெட்மில் பண்ணி அதில் ஏதாவது பாசிட்டிவ்னு வந்தால் அது ஒரு சில பேருக்கு ஆஞ்சியோ தேவைப்படும். எல்லா ட்ரெட்மில் பாசிட்டிவுக்கும் ஆஞ்சியோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கிறதுக்கான ரிஸ்க் கம்மியாக இருக்கிற பேஷண்ட்ஸில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, சிடி ஆஞ்சியோகிராம் சொல்லுவோம். ஆஞ்சியோகிராம்ன்றது ஆக்சுவலி சின்ன கேத் லேபில் சின்ன இன்ஜெக்ஷன் போட்டு உங்கள் ஹார்ட்டுக்கு உள்ள ஒரு சின்ன ஒயரை செலுத்தி அது மூலமாக பார்க்கக்கூடிய டெஸ்ட் தான் ஆஞ்சியோகிராம். ஸோ இது இல்லாமல் சிடி ஸ்கேன் மூலமாகவும் பண்ணக்கூடிய ஒரு ஆஞ்சியோகிராம் இருக்குது. அதுக்கு பேர் தான் சிடி ஆஞ்சியோகிராம் சொல்லுவோம். ஸோ ரிஸ்க் கம்மியாக இருக்க பேஷண்ட்ஸுக்கு அந்த சிடி ஆஞ்சியோகிராமே போதுமானது. ஆஞ்சியோபிளாஸ்டின்றது ட்ரீட்மெண்ட். முதல்ல நம்ம பண்ணுறது ஆஞ்சியோகிராம். ஆஞ்சியோகிராம்ன்றது ஒரு டெஸ்ட்டு. உங்கள் இருதயத்தில் என்ன வியாதி இருக்குது, எவ்வளோ பிளாக் இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் ஆஞ்சியோகிராம். ஆஞ்சியோபிளாஸ்டின்றது இப்போ பிளாக் மோர் தென் 70% இருந்தால் அதுக்குள்ள ஒரு சின்ன ஸ்டென்ட் வைப்போம். ஸ்டென்ட்ன்றது ஒரு மெட்டல் டியூப். அந்த மெட்டல் டியூப் உள்ளே வச்சு அந்த பிளாக் இருக்க இடத்த ரிமூவ் பண்ண போகிறோம். அந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் ஆஞ்சியோபிளாஸ்டி. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து 100% சேஃப் கிடையாது. ஒரு மைல்டு ரிஸ்க் இருக்க தான் செய்யும். ஸோ ஆஞ்சியோபிளாஸ்டி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறமா பேஷண்ட்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எதனால எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு. பொதுவாக சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ இதில் எதனால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்றதை உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். அதாவது சுகர் இருந்துச்சுன்னா சுகரை கரெக்டாக நீங்கள் செக்கப்பில் வச்சுக்கணும். எவ்ரி மந்த் உங்கள் டாக்டர் பார்க்கணும், சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ப்ரெஷரோ கொலஸ்ட்ராலோ இருந்தால் அதுவும் மந்த்லி செக்அப் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருந்தால் அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். ஃபுட் கண்ட்ரோல் இருக்கணும். ஆயிலி ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். ரெகுலர் எக்ஸசைஸ், அதாவது வீக்லி அட்லீஸ்ட் மினிமம் 4 days ஆச்சு நீங்கள் வாக்கிங், பிரிஸ்க் வாக்கிங், ஃபாஸ்ட் வாக்கிங் 40 minutes இருக்கணும். இல்லாட்டினா வேறு ஏதாவது யோகாசனம், ஏரோபிக் எக்ஸசைசஸ், ஸோ அந்த மாதிரி இல்லை எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸாக கூட இருக்கலாம். ஸோ இனிஷியல் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணதுக்கு அப்புறமா இனிஷியலாக ஒரு 3 weeks மட்டும் உங்கள் செடன்ட்ரி ஒர்க் எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம். வீட்டில் இருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒர்க்கு, ஆஃபீஸ் ஒர்க்கு, ஜஸ்ட் சிட் அண்ட் ஒர்க்கிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தாராளம் பண்ணலாம். 3 weeks அப்புறம் நீங்கள் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்.